ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட மினி எஃப்எஃப் ஷாதி பாய் மிஸ்டேக் பார்ட் 3 பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பாஸ்ட்டில் உங்களுக்கும் ஜேகேவுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்ல, அப்போ அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ உங்களை அட்மிட் பண்ண டேட்டுக்கு நெக்ஸ்ட் டே நைட் தான் நீங்கள் கண் முழிச்சு பார்க்குறீங்க. என்னாச்சு ஜேகே? ஜங்குகா ஜேகே அப் கஹா ஹை? மேடம் என்னாச்சு? என்னோடய ஹஸ்பண்ட், என் குழந்தை எங்கே? என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? அவர் எங்கே இருக்கார்? மேம் ஒன்றும் இல்லை, இஸ் ஆல் ரைட். அவர் நல்லா தான் இருக்கார். நீங்கள் உட்காருங்க, காம் டவுன். என் குழந்தை என்ன பாப்பா பிறந்துச்சு? நீங்கள் வாங்க, நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். எங்கே இருக்கா அவ? அம்மா பக்கத்தில் தானே இருக்க வைப்பாங்க. இல்லை நீங்கள் வாங்க. அவர் எங்கே? என் ஹஸ்பண்ட் எங்கே காணும்? அவர் வெளியில் போயிருக்கார் மேடம், வருவார், நீங்கள் வாங்க அப்படின்னு உங்களை ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இல்லை இன்குபேட்டரில் பேபி உள்ளே வச்சுருக்காங்க. இதென்ன இங்கே ஏன் பாப்பா இருக்கா? பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் என்னாச்சு? பாப்பா ஹார்ட் பேஷண்ட். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஒரு 3 months போல் பாப்பா இங்கே தான் இருக்கணும். 3 months இல்லை, நான் பார்க்கணும், நான் தொடணும், நான் பாப்பாவை தூக்கணும். சாரி மேம், இப்போ பேபி யாரும் டச் பண்ணக்கூடாது. என்ன? நான் கூட டச் பண்ணக்கூடாது? ஸோ நீங்கள் கிளாஸ் முன்னாடி நின்றுட்டு அப்படியே அவளையே பார்த்துட்ருக்கீங்க. வயன் ஒரு ஆல்ரைட்? வயன் எப்போ ஹெஞ்சு வந்து? ஜேகே தேக்கோ ஜேகே, என்னை தொட கூட விட மாட்டுறாங்க ஜேகே. என்னமோ ஹார்ட் டிசீஸ் ஆமே ஜேகே. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் தப்பு பண்ண ஜேகே. நீ ஒன்றும் பண்ணலடி, இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். நான் தான் தெரியாமல் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டேன். ஒயின் அது ஆப்போசிட்டில் வந்த வண்டி பார்க்கல. என்ன ஒரு வாட்டி அவளை பார்க்க விட சொல்ல ஜேகே. நான் கேட்டுட்டேன் ஒயின், விட மாட்டாங்களாம். ஒரு 3 months கழிச்சு தான் பார்க்க முடியும். அது வரைக்கும் என்னால் இருக்க முடியாது ஜேகே. ஜேகே ப்ளீஸ். ஜேக்கோட காலரை பிடிச்சிக்கிட்டு, நீ தானே ஜேகே சொன்ன we build a new ஃபேமிலின்னு சொன்னியே ஜேகே. this will be the best decision of your life ன்னு சொன்னியே ஜேகே. என்ன தொட கூட விட மாட்டுறாங்க ஜேகே. எனக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருந்திருந்தா பாப்பாவுக்கு ஒன்றும் இருக்காதுல்ல, அதுதானே? ஆமாம் ஜேகே. ஏன் ஜேகே ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ண? ஏன் அப்படி பண்ண? ஏன் ஜேகே அப்படி பண்ண? வைன் ஐம் சாரி டி. அதெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நீயும் நானும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு நான் கவனிக்கலடி. எனக்கு எந்த ரீசனும் சொல்லாத ஜேகே, எந்த ரீசனும் சொல்லாது. அது எதுவுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. முதல்ல நீ என்ன பண்ணிகிட்ருக்கு? என்னை ஏமாத்தினது எல்லாத்தையுமே என்கிட்டேருந்து மறைச்ச. அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஊரில் இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லி ஏமாத்தினே, அதையும் நம்பினேன் ஜேகேன்னா. உன்னை முழுசாக நம்பினதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதில் பண்ணிட்டல. ஒயன் அந்த விஷயம் நான் சொல்கிறேன் என்னன்னு போதும். நீ எனக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். என்னை வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கும் தாண்டி பெயினாக இருக்குது. பாப்பாவை இப்படி என்னாலும் பார்க்க முடியல. உன்னால் அவளை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்க முடியுமா? முடியாது. உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலான்னு தோணுது. அன்றைக்கி நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்தி, அன்றைக்கி உன்னை விட்டு ஓடி போயிருக்கலாமோன்னு தோணுது. அப்புறம் எனக்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்தி, என் கூட இரு இல்லைன்னா என்னை விட்டு போன்னு. அப்போவே உன்னை விட்டு போயிருக்கலாமோன்னு தோணுது ஜேகே. என்ன சொன்னேன்கிட்ட? உன் லைஃப் மாறும், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நம்ம ஒரு ஹாப்பியான ஃபேமிலியை பில்ட் பண்ணலான்னு சொன்னல ஜேகே. எல்லாமே போய் உன்னை நம்பாமலே இருந்திருக்கலான்னு தோணுது அப்படின்னு கீழே நீ லோன் போட்டு அழுதுட்ருக்கீங்க. வயன் அதெல்லாம் இப்போ கூட அதெல்லாம் நம்ம பண்ணலாண்டி. ஒரு 3 months தான், பேபிக்கு எல்லாம் சரியாயிடும். நான் சொன்ன மாதிரி நம்ம க்யூட்டான ஒரு லைஃப்பை பில்ட் பண்ணலாம். வயன் நீ என்னை ஏமாத்துனது
அதுக்கு பேர் என்ன ஜேகே? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணனே என்னை ஏமாத்தினேன்? உனக்கு நான் ட்ரூவாக தானே ஜேகே இருந்தேன். நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம் ஜேகே. ஆனால் நீ அதை சொல்லலை. என்கிட்ட மறைச்ச. நான் ஏதாவது உங்ககிட்ட மறைக்கிறேன்னா உங்ககிட்ட சொல்லணும் தான் என் இருந்தேன். அப்போ ஏன் சொல்லலை? அப்படியே மறைச்சிடலான்னு பிளான் போட்டிருந்தல. நீ என்னை ஏமாத்திட்ட ஜேகே. எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு ஜேகே. ஆனால் உனக்கு நான் இல்லைல்ல. எனக்கு முன்னாடியே தெரியும் நீ நானே நினச்ச ரெமியை பார்த்தேன்னு. ஆனால் நான் அதை கூட பெருசாக எடுத்துக்கல ஜேகே. நீ மணிக்காக இவ்வளோலாம் பண்ணுவியா ஜேகே? எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குன்னா கூட போவியா? அத்தனை பொண்ணுங்களை ஏமாற்றி நான் ஒன்றும் ஏமாத்தலை யாரையும். அவங்க பெர்மிஷனோட தான் அதெல்லாம் பண்ணேன். அதுவும் நீ நினைக்கிற மாதிரி அது மேரேஜ் கிடையாது. ஜஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் விட்டுருவேன், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட்லாம் நான் யாரு கூட வச்சுக்கல. நீ தான் ஃபஸ்ட்டு. எதுவுமே ஜஸ்டிஃபை பண்ணாத ஜேகே. நீ பண்ணது தப்பு தான். சரி ஓகே, நான் பண்ணது தப்பு தான். நான் சாரி கேட்டால் உன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீ அது எனக்கும் தெரியும். வேறு என்னென்ன பண்ண சொல்கிறேன்? இந்த ஒரு ரீசனுக்காக என்னை உங்கள் 2 பேர்கிட்டேருந்து பிரிச்சிடாத ஒயின். எனக்கு நீயும் வேணும், பாப்பாவும் வேணும் ஒயின். புரியுதா? அப்படின்னு உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாரு. ஸோ நீங்களும் அழுகுறீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகிடுச்சு. இன்னுமே இந்த பாப்பா ரூமுக்கு வெளியில் உட்காந்துட்டு அவளே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒயன் காலையிலேருந்து இங்கே உட்காந்துட்ருக்க. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. வா ஜேகே. பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருந்து பார்த்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீ தூங்கு சரியா? நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன். பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. நான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் பாப்பாவை காப்பாற்றுவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். பாப்பா சேஃபாக இருப்பா. நீ தூங்கு. க்ளோஸ் யுவர் ஐஸ். குட் நைட். நான் பாப்பா கிட்டே போகிறேன் அப்படின்னு ஜேகே போகும்போது நீங்கள் அவரோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி ஜங்குக்ஜி, ஜேகே ஐ லவ் யூ அண்ட் ஐ ஆல்சோ ஹேட் யூ. நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி பாப்பாவை காப்பாற்றிடணும். அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது சரியா? அவளுக்கு ஒன்றும் ஆகாது வயன். நீ அவள் கூடவே இருக்கணும். எங்கேயும் போகக்கூடாது. நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்கள் 2 பேர் கூடயே தான் இருப்பேன். சரி நீ போய் பார்த்துக்கோ. வயன் ஐ லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே போல் ஒரு நர்ஸ் வந்து ஜேகே கிட்ட, சார் உங்கள் ஒய்ஃப் என்னாச்சு? அவளுக்கு என்னாச்சு? சார் உங்கள் ஒய்ஃப் எங்கேயும் கிளம்புறாங்க. அவங்க கிளம்புறப்போ என்னால் குழந்தைய பார்த்துக்க முடியாது, அவரே பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்ன வயன் அப்படி சொன்னாலா? எங்கே போயிருக்கா தெரியல, இப்போ தான் போகிறாங்க. அப்படி ஜேகே கொடுக்குன்னு வெளில ஓடி வந்து பார்க்குறாரு. அங்கே எங்கேயுமே காணும். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடியும் பார்க்குறாரு, உங்களை காணும். நிமிஷம் நர்ஸ் என்ன சொல்லிட்டு போனா? அவங்களால குழந்தைய பார்த்துக்க முடியாதான். இந்த மாதிரி நிலமையில இருக்க குழந்தைய அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதான். ஸோ உங்களே பார்த்துக்க சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிடுறாங்களாம். என்ன குழந்தைய பார்த்துக்க முடியாதா? அவங்களால லைஃப் லாங் அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க புரியல? விச் மீன்ஸ் அந்த குழந்தை அவங்களுக்கு பேர்டனாக? ஸ்டாப் இட். என்ன பேச்சு பேசுவீங்க? என் குழந்தைய பார்த்து யாரும் பேர்டன் சொல்லக்கூடாது. சாரி சார், பட் அவங்க அப்படி தான் மீன் பண்ணிட்டு போனாங்க. அவங்க சொன்ன மெசேஜ் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் போயிட்டாங்க. எங்கள் ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்ஸாக வருது. அந்த பாப்பாவுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, அம்மா உன்னை பேர்டன்னு சொல்லிட்டாளா? உன்னை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாளா? அவன் ஏன் அப்படி சொன்னான்? என் மேலே அவளுக்கு கோவம் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ண? உன் மேலே எதுக்கு அந்த கோவத்தை காட்டுறா? ஒன்றத்துக்கு அவள் விட்டுட்டு போகணும். நீ யாருக்குமே பேர்டன் கிடையாது. என் பேபிகள் யாருக்கும் பேர்டனாக இருக்க மாட்டாள். அவள் இல்லைன்னா என்ன? நான் உன்னை பார்த்துக்கிறேன். உனக்கு எதுவுமே ஆகாது. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஐ ப்ராமிஸ் யூ. அதுக்கப்புறம் ஜேகே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஃபுல்லாக தேடி பார்த்துருப்பாரு. உங்களை ஆளையே காணும். ஸோ நீங்கள் இந்த ஊரை விட்டே போயிட்டுருப்பீங்க. நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டுருப்பீங்க ரெமியை கூட்டிகிட்டு. ஸோ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சா? இப்போ கரண்ட்டில் நீங்கள் இவனுங்கிட்ட கேட்டிருப்பாளா, நீ ஏன் என்னை விட்டுட்டு போகணுன்னு. அப்போது நீங்கள் அவளை பார்த்துட்டு, உன் டாடா சொன்னது கரெக்டு தான், என்னால் உன்னை பார்த்துக்க முடியாது,
எனக்கு உன் டாடானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே அவர் தான். நீ கேட்டல, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட இப்படி தான் சண்டை போடுவோமான்னு. கண்டிப்பாக கிடையாது. நானும் உன் டாடாவும் ஹாப்பியாக இருந்தோம். அப்போது நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சண்டை போட்டிங்களா? நான் தானே ரீசன்? நோ பேபி, நாட் அட் ஆல். எனக்கு உன் டாடா மேலே கோவம். அதனால நான் பிரிஞ்சு போயிடலான்னு நினச்சேன். உன்னை என் கூடயே கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் அப்போ உன்னோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இல்லை. என்னால் உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னை என்னால் பார்த்துக்க முடியாது. விச் மீன்ஸ் என்கிட்ட அவ்வளோ மணி இல்லை உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு. அட் த சேம் டைம் என்னால் உன் டாடா கூடவே இருக்க முடியாது. நான் உன்னை கூட்டிகிட்டு போயிருந்தா அன்றைக்கி உன்னோட ஹெல்த் கண்டிஷன் இப்போது எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் ஐ மேக் அ குட் டெசிஷன். நீ உன் டாடா கூட இருக்கிறதே பெட்டர்னு தோணுச்சு. உன் டாடா கிட்டே நிறைய மணி இருந்துச்சு. அவர் நல்லா பார்த்துப்பார் உன்னை. என் கூட இருந்திருந்தா கண்டிப்பாக அது என்னால் முடிச்சிருக்காது. ஸோ அதான் நான் விட்டுட்டு போயிட்டேன். நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் உன் டாடா கிட்டே உன்னை விட்டுட்டு போனேன். மற்றபடி உன்னை பிடிக்காமலாம் இல்லை செல்லம். நீ எனக்கு என்றைக்குமே பேர்டன் கிடையாது. காட் இட்? நீங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவளை பார்க்குறீங்க. பார்த்தா அவள் தூங்கிட்டா. ஸோ அவளை அப்படியே படுக்க வச்சு ஏஞ்சி வரும்போது ஜெக்கி அங்கேருந்து ஓடிடுறாரு. இதெல்லாம் கேட்டிருப்பார் போல் அவர். ஸோ அப்படியே 2 டேஸும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கிளம்புற டேவும் வந்துருச்சு. இன்னும் இன்றைக்கி அவள் கிளம்புறாள். உனக்கு ஓகே தானே? நீ ஒன்றும் அடம் பிடிக்க மாட்டல அவள் கிளம்பும்பொழுது? நோடானா நான் அழுவ மாட்டேன். எனக்கு எப்பயாவது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் போய் பார்த்துக்கிறேன். ஆர் யூ ஷோர்? உனக்கு வேணும்னா இன்னும் ஒரு 1 வீக் இங்கே இருந்துக்கலாம். டாடா ஒன்றும் சொல்ல மாட்டேன். நோடாண்ணா, நான் வாங்கிட்ட 2 டேஸாக பெர்மிஷன் கேட்டேன். அவள் இருக்க மாட்டா. அவள் கிளம்பட்டும். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ தானே சொல்லி கொடுத்த. நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஆர் யூ ஷோர் அபவுட் தட்? அவள் கிளம்புனா நீ ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டல்ல? அவள் கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு வாயின் வேணும் அப்படின்னு அழுவ மாட்டல்ல? வாய் மீன்ஸ் டாடாக்கு நீ அழுதா பிடிக்காது. நோ, நான் அழுவ மாட்டேன். நான் ஹாப்பியாகவே இருக்கேன். வாயின் கிளம்பட்டும். அப்படியா? ஓகே, யோர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரூம் விட்டு வெளில வந்துடுறாரு. தென் நீங்கள் வந்துட்டு இன்னும் உனக்கு ஓகே தானே நான் கிளம்புறதில்ல? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்புறம் நான் போனதுக்கப்புறம் நீ அழுவ மாட்டல்ல? நோ, நான் அழுவ மாட்டேன். இல்லை பேபி, உனக்கு நான் இருக்கணும்னா சொல்லு. உன் டாடா கிட்டே பெர்மிஷன் வாங்கி ஒரு 1 வீக் நான் இங்கே இருக்கேன். நோ பையன், நான் உன்கிட்ட 2 டேஸ் தான் கேட்டேன். அது முடிஞ்சிருச்சு. நீ கிளம்பு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உனக்கு ஓகேனா உன் டாடா கிட்ட நான் திட்டு கூட வாங்கிட்டு ஒரு 1 வீக் போல் உன் கூட இருக்கேன். வேண்டாம், டாடா உன்னை திட்டுவான். நீ எனக்காக திட்டு வாங்காத. நீ கிளம்பு. எனக்கு எப்போ உன்னை பார்க்கணுன்னு தோணுதோ நான் டாடா கூட்டிகிட்டு வந்து உன்னை பார்க்குறேன் மினி வீட்டுக்கு. ஆர் யூ ஷோர்? 100% ஷோர். சரி, ஓகே. அப்படியே நீங்களும் வெளியில் வந்துடுறீங்க. என்னது இது, டாடாவும் அம்மாவும் ஒரே மாதிரி கேட்குறாங்க. அப்போது 2 பேருக்கும் என் கூட இருக்கணும்னு தான் தோணுதோ? ஸோ நீங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்துட்டு மினி ஜாப் வச்சு நம்ம போகலாம் வா. ஜெக்கி, அப்போ ஜெக்கி உங்கள் ஃப்ரெண்டில் வந்து நின்றுக்கிட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் பார்த்துக்குறீங்க. வயன் ஜங்குக்ஜி மெஜா ரஹா ஹூ. ஓகே வயன். ஸோ ஜெக்கி மனசுக்குள்ளே போகாத வயன், ப்ளீஸ் இங்கே இருடி. ஜேகே, நான் போகட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜேகே குழந்த மாதிரி வேண்டான்னு சொல்லி தலையாட்டுறாரு. ஏன் நான் போகக்கூடாது? போகாது. ஏன்னா நீ என்னோடய ஒய்ஃப். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க என் கூடவே இருப்பேன்னு. இப்போ என்னை விட்டுட்டு போகிற. இத்தனை நாள் என்னை விட்டு தள்ளி இருந்தது உனக்கு பத்தலையா? இனிமேல் கூட இருக்க போறியா? அப்போ நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு சாரி ஜேகே, நான் எவ்வளோ ஈஸியாக ஒரு ராங்கான டெசிஷன் எடுத்துட்டேன். நம்ம 3 பேரோட லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஜேகே. நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி ஜேகே. ஐ லவ் யூ ஜேகே. வாங்க பாரு, அழுவாத. உன் மேலே ஒரு தப்போ இல்லை, என் தப்பு தான் எல்லாமே. ஆமாம், உன் தப்பு தான். நீ முன்னாடி என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீ என்கிட்ட சொல்லியிருந்தா என்கிட்ட நீ எதுவுமே மறைக்கலன்னு நினச்சின்னா அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டேன் ஜேகே. ஐம் சாரி ஃபார் தட். வயன் அப்படின்னு உங்கள் சீக்ஸ்லேயே சாரிடி, ஷமாப் கார்த்தி வயன். நீ எப்போ ஹிந்தி கற்றுக்கிட்ட?
இந்த வேர்டு மட்டும் கற்றுக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே பியார் கர்த்தா ஹூ ஜேகே. என்ன? லவ் யூ மோர் மோர். அப்போ நானும் அதிக் கர்த்தா ஹேன். சொல்ல தெரியலன்னா சொல்லாத அப்படின்னு ஜேக்கோட நோஸை ரப் பண்ணிவிட்டு, முன்னை விட ரொம்ப அழகாக மாறிட்ட, ஹான்சமாக தெரியுற. ஏதாவது பொண்ணு ரூட்டு விட்டுச்சா உனக்கு? பயம் உனக்கு? இவ்வளோ அழகாலாம் இருக்காது. சரிங்க மேடம், இதுக்கப்புறம் குறைச்சிக்கிறேன். ஜேக்கே எனக்கு கிஸ் பண்ணு ஜேக்கே. நீ கேட்காமலே நிறைய வாட்டி பண்ணியிருக்க, நீ கேட்டு எப்படி பண்ணாமல் இருப்ப அப்படின்னு உங்கள் லிப்பில் அப்படின்னு நீங்களும் பேக் கிஸ் பண்ணிக்கிறீங்க. அன்னையோன்னு ஓடி வந்து ஹாய் மம்மா டாடா ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஜாலி 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 அப்படின்னு கத்திட்டு இருக்கா கிளாப் தட்டிக்கிட்டே. உடனே நீங்கள் 2 பேரும் இவனே எப்போ வந்த இவனோ வந்துட்டியா? உடனே ஓடி போய் அவளை தூக்கிக்கிட்டு, இதுக்கப்புறம் எப்போவுமே உன்னை விட்டு போக மாட்டேன் மம்மா, ஓகே மம்மா, நானும் எப்போ ஒன்று விட்டு போக மாட்டேன். இவனும் அப்போ டாடாக்கும் சரி. ஸோ ஜேகேவும் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜேகே உன்னை பாப்பாவுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க, எனக்கு இல்லை. ஏய் சும்மாரி, ஏய் சும்மாரிடா. அப்புறம் ஜேகே தேவோட அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிடாத, அப்ரூவ் பண்ணு. அதெல்லாம் நான் ஒன்றும் ரிஜெக்ட் பண்ணல, சும்மா எடுத்து வச்சுருந்தேன் அவ்வளோதான். அவங்ககிட்ட அப்படி சொன்னேன், நான் ஏன் ரிஜெக்ட் பண்ண போகிறேன்? லவ் யூ ஜேகே. உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணால் உடனே லவ் யூ சொல்ல வேண்டியது. சரி, அப்போ இன்றைக்கி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். கிஃப்டா? என்னது? உன்னோட லாங்குவேஜில் கிஃப்ட் தரேன். ஏய் எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சுன்னா வாய்க்குள்ளேயே வச்சுக்கோ, வெளியில் சொல்லாத. சரி சரி, நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். நிறைய இருக்குது, சும்மாரு. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் பார்ட் பார்க்கலாமா? ஸோ உங்கள் மேரேஜ் முடிஞ்சு ஜேகே ஒரு 1 வீக் போல் உங்களை ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஜங்குக்ஜி ஆம் கஹா ஜா ரஹே ஹேன்? சொல்கிறேன் வா போகலாம். ஜங்குக்கா தும்னே மேரி ஹான்கே. தமிழில் பேசுடி. என் கண்ணை எதை கட்டி போட்டு வச்சுருக்கா? அது சர்ப்ரைஸ்மா, நீ அங்கே போனதுக்கப்புறம் நீ பார்த்துக்கலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் போகிறீங்க. என்னதோ ஸ்டெப்ஸ்லாம் ஏறுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீல்லாம் கிடையாது, நீ ஸ்டெப்ஸ் தான் ஏறுறேன், பார்த்து ஏறு. ஸ்டெப் ஏறி மேலே கூட போகிறீங்க. என்ன இவ்வளோ சில்லுன்னு காற்று வருது? அகைன் நம்ம ஷிப்பில் எங்கேயாவது போகிறோமா? போட்டில் இருக்குமா? அதெல்லாம் இல்லை, நம்ம லேண்டில் தான் இருக்கோம். லேண்டா? நான் கூட ஏரோப்ளைனில் நினச்சேன். ஆசை தான், நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி நான் பண்ணுறதுலாம் உனக்கு ஓகேன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏரோப்ளைன்லேயே போகலாம். என்ன பண்ண போகிற பார்த்து தெரிஞ்சுக்கோ. இப்போது ஐஸ் ஓப்பன் பண்ணட்டா? பண்ணு. ஸோ ஜேகே உங்கள் ஐஸை ஹைட் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதை ரிமூவ் பண்ணி விடுறாரு. பார்த்தா உங்கள் முன்னாடி பீச் இருக்குது, நீங்கள் பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. இது பீச் ஹவுஸா? யாருதா? நம்மளோடது தான். உனக்காக வாங்கினேன். எனக்காக? நான் கேட்கலையே. நீ கேட்டுதான் வாங்கணுன்னு ஏதாவது இருக்கா? உனக்கு பீச்சுனா பிடிக்கும்னு தெரியும். ஸோ உனக்கு எப்பப்பெல்லாம் பீச்சை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் கிளம்பி நம்ம இங்கே வந்துடலாம், ஓகே? சரி, அப்படி நீங்கள் அங்கே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க, சில்லாக இருக்குது. ஜேகே உங்களை பேக்கப் பண்ணிக்கிட்டு. அப்புறம் நீ தான் சொல்லணும். அப்புறம் இப்போ எதுக்கே நாட்டிக்கிட்டே இருக்கா? நீ தான் சொல்லணும் இந்த சில்லான கிளைமேட்டுக்கு என்ன பண்ணலான்னு. என்ன ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிற மாதிரி இருக்கே? அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, சிங்கிள் மீனிங்கில் தான் பேசுகிறேன். நான்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்டெரக்டாலாம் பேச மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் டேரெக்டாகவே கேட்டுருவேன். இப்போ எனக்கு என்ன வேணும்? நீ தான். இருட்டிருச்சு, கீழே போகலாமா? இங்கே இருக்கலாம். இதோ அங்கே பூல் தெரியுதா? அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு சில் பண்ணலாம். அந்த பீச்சை பார்த்துக்கிட்டே என்ன வேணாலும் பண்ணலாம். சரி, இப்போது ஸ்விம்மிங் பூலில் போய் விளாட்லாமா? அந்த பானி சில்லாக இருக்காது இந்த கிளைமேட்டுக்கு. பானியும் கிடையாது, பூரியும் கிடையாது. நீ வா. அரே ஜங்குக்ஜி, நீ வாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாட்டர் வார்மாக தான் இருக்கும், நீ வா அப்படின்னு கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக தொட்டு பார்க்குறீங்க, கொஞ்சம் வார்மாக இருக்குது வாட்டர். நல்லா இருக்குது. சரி உள்ளே போகலாமா?
அப்படின்னு ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. கீழே ஒரு ஷார்ட் மாதிரி போட்டிருக்காரு. அப்போது நான் என்ன போட்டுக்கிறது? அந்த ரூமில் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு வா. என்னது நீ போ. ஸோ நீங்களும் போயிட்டு அதை வியர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ஒரு பிளாக் கலர் பாடிகான் ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, அதை போட்டுட்டு வரீங்க. ஒரு மாதிரி ஷேப்பாக தெரியுது. ஜெக்கி அப்படியே ஸ்டன்னிங்காக அவங்க மூவ்ஸ்லாம் அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. இது எதுக்கு கொடுத்தா? இதை போட்டுக்கிட்டு நான் எப்படி உள்ளே வர்றது? அதெல்லாம் வரலாம். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீ போட்டால் இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படி தான். சரி இப்போ நான் போகிறேன், நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணுறாரு. ஸோ உள்ளே இருந்து வயன் கம். எனக்கு பயமாக இருக்கே, எனக்கு பார்த்து கீழே இறக்கி விடு. நீ அப்படியே நான் வந்த மாதிரி ஜம்ப் பண்ணு. ஆஹா, நான் உக்காந்துட்டு தான் கீழே வருவேன். எது உக்காந்துட்டு கீழே வருவியா? சி குழந்தையா நீ? ஜெக்கி எனக்கு பயமாக இருக்கோ, மே டர்லா. சரியா போச்சு. சரி அப்படியே உட்காந்துட்டே வா, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். சரி நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துட்டு உள்ளே அப்படியே லெக்ஸை விடுறீங்க. ஸோ ஜேக்கே அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிட்டு இப்போது நான் உன்னை சேஃபாக பிடிச்சிக்கிட்டேன். ஸோ உங்களை ஃபுல்லாக உள்ளே இறக்கிடுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது. ஏன்னா நான் உள்ளே இருக்கலாம் தான். ஐயா இப்போ சரி ஸ்விம் பண்ண தெரியுமா? உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நல்லா ஸ்விம் பண்ணி காட்டுறாரு. அப்படியே பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து பூ எப்படி நல்லா பண்ணேன்னா சூப்பர். சரி உனக்கு கற்று தரட்டா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? சரி அப்போ உனக்கு கிஸ் பண்ணட்டா? சரி இதுக்கு மட்டும் ஓகே சொல்லு. அப்போ வேண்டான்னா ஓகே தான் எனக்கு. ஏய் அதெல்லாம் முடியாது. அப்படியே 2 பேரும் டீப்பாக கிஸ் கொடுத்துக்குறீங்க அப்படின்னு சேர்க்கை கொடுத்துக்கிட்டே உங்களை அப்படியே வாட்டர் உள்ளே இழுக்கிறாரு. ஸோ 2 பேரும் இப்போ தண்ணிக்குள்ளே இருக்கீங்க. ஸோ அப்படியே அண்டர் வாட்டர் கிஸ் கொடுக்குறாரு. உங்களால் சுத்தமாக டம்ப் பண்ண முடியல, நீங்கள் மேலே இன்ச்சு வந்துடுறீங்க. போதும் என்னால் முடியல, ஏன் இப்படி பண்ணுற? மேலே வச்சு கூட கீழெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி சரி ரொம்ப பண்ணாத. I love you. Me too. I love you டி. எத்தனை வாட்டி சொல்லுவேன்? இன்ஃபினிட்டி. உங்கள் ட்ரெஸ்ஸை மேலேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அங்கேருந்து கிஸ் பண்ணிக்கிட்டே யூ ஆர் டூ ஹாட், ஐ காண்ட் ஹேண்டில் திஸ் டே. சரி போகுதா? என்ன அப்படியே ஜேகே வாயினை லிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வாட்டர்லேயே மேக் அவுட் பண்ணுறாரு. மை காட் இட்ஸ் ஸோ கூல். ஐ லைக் இட். வயன் உனக்கு பிடிச்சிருக்கா? யா ஐ லைக் இட் டு. ஷல் ஐ மூவ் ஃபாஸ்ட்? ஜேகே அப்படியே ஜேகே மூவ் பண்ணிவிட்டு வாயினோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டே ஐ லைக் இட் மோர். இதே மாதிரி நம்ம டெய்லியும் பண்ணலாம். டெய்லி பண்ண நான் செத்துருவேன். என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே நீ பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன், அதான் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். உனக்கு வேண்டாலும் நான் ஸ்லோவாகவே இல்லை இல்லை ஓகே தான் பண்ணு. ஸோ அப்படி ஜேகேக்கும் எனக்கு ஒரு ஹாப்பியான இன்டிமெசி போகுது. தட்ஸ் ஆல். இதோட இந்த எஃப்எஃப் முடிஞ்சிருச்சு. சரி இதோட இந்த எஃப்எஃப் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஒன் ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஐ மீன்ஸ் நான் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன், எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் ரீசன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஷார்ட்ஸில் வந்து கேட்டுட்டு நீங்கள் எப்போ ஒன் ஷாட் போடுவீங்கன்னு, அவங்க எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். நான் ஒன் ஷாட்டே போடுறதுல நோட் பண்ணி என்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்காகவே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட ஒரு நல்ல ஒன் ஷாட் ஒரு எஃப்எஃப்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, டேக் கேர்.